ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மையப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல வேலைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் பெரியவரும் பெரிய காரியங்களை செய்கிறவருமாய் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு சிறையிருப்பு மாறும். சிறையிருப்பு மாறும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே அநேக சிறையிருப்புகள் இருக்கிறது. அந்த சிறையிருப்பு என்று சொல்லும் பொழுது அவர்கள் விரும்புகிற வண்ணம் வாழ முடியாமல் இருக்கிற ஒரு நிலைமை. ஒரு சிறையில் இருக்கிற மக்கள், சிறைச்சாலையில் இருக்கிற மக்கள், அதுபோல் அந்த நாட்களில் அடிமையாக கொண்டு போயிடுவாங்க. யாருக்காக கடன் பட்டாருன்னா கடனை திருப்பி அடைக்கிற வரையும் அடிமைகளாக கொண்டு போய் அந்த அடிமையிலிருந்து வெளியே வர முடியாது. இந்த சிறையிருப்புகளில் இருக்கிற பிள்ளைகள் படுகிற வேதனைகள், கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அல்ல. ஆண்டவராகிய தேவன் அந்த சிறையிருப்பை மாற்றுவாராம். இந்த சிறையிருப்பின் காலங்களிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. சிறையிருப்பின் நாட்கள். சில இந்த காலங்களிலே நாம் ஒருவேளை வீட்டில் தான் இருப்போம், வெளியே தான் இருப்போம், ஆனாலும் கூட நம்முடைய வாழ்க்கை ஒரு சிறையிருப்பாகவே இருக்கும். நாம் விரும்புகிற ஆகாரங்கள் சாப்பிட முடியாது, நாம் விரும்புகிற இடங்களுக்கு போக முடியாது, நாம் விரும்புகிறபடி வாழ முடியாது. இப்படியெல்லாம் பல சிறையிருப்புகள் வித்தியாசமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஒரு வேத பகுதியை நாம் இன்றைக்கு வாசித்து அதிலிருந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 126 சங்கீதத்தை நாம் முழுமையாக வாசிக்கலாம். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோடை விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, சீயோனின் சிறையிருப்பை ஆண்டவர் திருப்புவாராம். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குமா, சொப்பனம் காண்கிறது போல இருக்குமா. சோதரம். எனவே இந்த சிறையிருப்பு நாம் இருக்கும்போது நாம் எப்படி நம்மை காத்து கொண்டால் அந்த சிறையிருப்பிலிருந்து நாம் வெளியே வர முடியும் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் கூட சிறையிருப்பில் இருக்கிற மக்கள் அவர்கள் சீக்கிரம் விடுதலை ஆகுவதும் ஆகாதிருப்பதும் அவருடைய நன்னடத்தைகளை பொறுத்து இருக்கிறது. ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சும்மா சுகமாக உட்கார வச்சு சாப்பாடு போடுவாங்களா, அவங்களுக்கும் வேலை கொடுப்பாங்க. அவங்க அங்கே என்னென்ன தப்பு பண்ணுறாங்க, தப்பு பண்ணாமல் இருக்கிறாங்க, நன்னடத்தை உள்ளவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்து தண்டனைகள் குறைக்கப்படும். எனவே அந்த நன்னடத்தை உள்ளவர்களாக நாம் அங்கே காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலும் பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் வரும்பொழுது நம்முடைய நன்னடத்தைகளை ஆண்டவர் கவனித்து பார்த்து கொண்டிருக்க. இந்த சூழ்நிலையிலே என் பிள்ளை எப்படி இருக்கிறான், இந்த சூழ்நிலையில் என் மகள் எப்படி இருக்கிறாள் என்று சொல்லி ஆண்டவர் பார்க்கிறார். மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவர் இருதயத்தின் ஆழங்களை அறிகிற தெய்வம். ஆமாம், ஏன் என்ன இந்த நிலைமையில் ஆண்டவர் வச்சாருன்னு நீங்கள் உங்கள் உள்ளத்தில் நினைச்சாலே அதை ஆண்டவர் அறிகிறார். ஆமாம், நாம் சொல்ல வேண்டும், இந்த நிலைமையிலே கர்த்தர் வைத்திருப்பதற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். எந்த சிறையிருப்பும் கர்த்தருடைய அன்பை விட்டு உங்களை பிரிக்காது. சோதரம். ஒரு மனிதனை நான் சொல்வேன் என்றால், யோவான் அவரை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கும். நான் யோவானை 95 வயதாக இருக்கும்போது அவரை கொலை செய்யும்படியாக அவரை கொதிக்கிற எண்ணெயிலே போட்டார்களாம். பெருமாள் அவர் அதிலேருந்து சாகவில்லை என்று சொல்லி அவரை எடுத்து அவருக்கு விஷத்தை கலந்து கொடுத்தார். அதுலேயும் அவர் சாகாதபடினாலே
அது தூர தேசத்துக்கு அவரை நாடு கடத்தி விட்டார். அந்த நாடு கடத்தப்பட்டதான சூழ்நிலையை அவர் சொல்லும் பொழுது ரொம்ப சிம்பிளாக அவர் சொல்லுகிறார். நாடு கடத்தப்படுகிறவர்களுடைய அனுபவங்களை குறித்து பார்க்கும்போது, அந்த புதிய நாட்டிலே போகும்போது அவருடைய பாஷை நமக்கு தெரியாது, அவருடைய பழக்க வழக்கங்கள் நமக்கு தெரியாது, நமக்கு எந்த இடத்துல என்ன கிடைக்கும்னு தெரியாது. நாம் பேசுகிறதை அந்த பாஷை புரியாதபடினாலே அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டாங்க. எதை நாம் வேண்டுமென்று விருப்பத்தை தெரிவித்தாலும் அங்கே அது கிடைக்காத ஒரு சூழ்நிலை. ஆனாலும் கூட அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், இந்த கஷ்டத்தை எல்லாம் சொல்லாதபடி அவர் வெளிப்படுத்தல் 1:9 எப்படியாக சொல்லுகிறார், உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும், எது நிமித்தம்? தேவனுடைய வசனத்தை நான் சொன்னது நிமித்தம், அதன் நிமித்தமும், இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும், நான் சாட்சி கொடுத்தது நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். அவர் சிம்பிளா சொல்லிட்டார், பத்மு என்னும் தீவிலே நான் இருந்தேன் என்று சொல்கிறார். எதற்காக இருந்தேன்? இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி, ஆண்டவருடைய வசனத்தை குறித்து பிரசங்கம் பண்ணேன். இதற்காக நான் வேறு எந்த தவறும் செய்யவில்லை. என்னை நாடு கடத்தினார்கள் என்று கூட அவர் சொல்லவில்லை. அவர் சொல்றார், அது நிமித்தம் நான் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன் என்று சொல்லுகிறார். அங்கே அவர் இருக்கிறார். ஒவ்வொரு நாள் வருகிறது, ஒரு ஞாயிற்றுக்கிழமை. நம்ம பாசையில் சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை, அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லை, ஓய்வு நாள். முதலாம் நாள், 2ஆம் நாள், 5ஆம் நாள், 6ஆம் நாள், 7ஆம் நாள் ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லி தான் அன்றைக்கு இருந்தது. நமக்கு தான் இன்றைக்கு திங்கள், செவ்வாய், புதன், வேலைன்னு எல்லாம் கிரகணங்களுடைய பேரை வச்சிருக்கிறாங்க. புரிகிறதா? இதெல்லாம் இந்த கிரகணங்களை எல்லாம் மக்கள் வழிபட்ட காரியத்தினால இன்றைக்கு இப்படிப்பட்ட நாட்களுடைய பேரை வைத்திருக்கிறாங்க. சரி, இருக்கட்டும், பரவாயில்ல. இவர் சொல்கிறார், நான் கர்த்தருடைய நாள் வந்தது. நம்ம என்ன சொல்லுவோம்? நான் ஆண்டவருடைய வசனத்தை சொன்னபடினால என்னை நாடு கடத்தினாங்க. இங்கே இயேசுவை பற்றி சாட்சி சொன்னதுனால என்னை நாடு கடத்தினாங்க. அட போங்க, என்னையா வசனம் வாசிக்கிறது, என்னையா ஜெபிக்கிறது, என்னையா ஆராதனை அப்படின்னு. அவர் அப்படி இல்லை. கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன் என்று சொல்லுகிறார். தனியாக இருக்கிற மனுஷன். இன்றைக்கு நிறைய பேருக்கு ஆவி எப்படி வருது? நல்ல ட்ரம் அடித்து நல்ல மியூசிக் போட்டு அப்படியே அந்த பாட்டு பாடுறவன் டம்மா இன்னும் சொல்ல தான் நிறைய பேருக்கு ஆவி வருது. இவருக்கு எதுவுமே இல்லாமல் கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானான். கவனமாக இருக்கணும். அப்படியானால் இது எதை குறிக்கிறது? சிறையிருப்பின் காலத்திலே ஒரு மனிதன் தேவனோடு உள்ள உறவை காத்து கொள்ள வேண்டும். ஆமென். தேவனோடு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க வேண்டும். தேவனை ஆராதிப்பதை விட்டுவிடக்கூடாது, தேவனை துதிப்பதை விட்டுவிடக்கூடாது, தேவனை ஸ்தோத்தரிப்பதை விட்டுவிடக்கூடாது. அவன் அப்படி ஆவிக்குள்ளாகிறான். அப்படி ஆனபடினாலே ஆண்டவர் அவனுக்கு பரம தரிசனங்களை கொடுத்தார். வெளிப்படுத்தின விசேஷம் யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம். இனி சம்பவிக்க போகிறவைகள், சம்பவித்து முடிந்தவைகள், நடந்து கொண்டிருக்கிறவைகள் எல்லாவற்றையும் குறித்து அங்கே ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். அதை எழுத சொல்லுகிறார். எழுதி அந்த ஆசியாவில் இருக்க 7 சபைகளுக்கு அனுப்பு என்று சொல்கிறார். ஒரு பெரிய காரியத்தை அவன் அங்கே செய்கிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சிறையிருப்பின் நாட்கள் எப்படி இருக்கிறது? கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். சோத்திரம். இப்பொழுது நான் சிறையிருப்பில் இருந்து மீண்டவர்கள் எப்படி அவர்கள் மீட்கப்பட்டார்கள், அவர்கள் தங்களை எப்படி காத்து கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கலாம். இந்த சிறையிருப்பிலிருந்து மீண்டவர்களை குறித்து, சிறையிருப்பிலிருந்து மீண்டவர்களை குறித்து நாம் சொல்லப்பட்டிருக்கும் பிரியமான நெகேமியா 2ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கலாம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே
திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோது அவர் சமூகத்தில் துக்கமுகமாய் இருந்ததில்லை. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா, என்றைக்கும் வாழ்க. என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஒரு மனிதன் சிறையிருப்பிலிருந்து மீட்கப்பட்ட மனிதன். இவன் மீட்கப்படுவதற்கு முன்பதாக அவர் அந்த சிறையிருப்பு பிடிக்கப்பட்டு கொண்டு போய் அஸ்தசாஸ்திரா ராஜாவுக்கு கீழே அவர் வேலை செய்கிறார். அப்பொழுது அவர் துக்கமுகமாக அவர் காணப்படுகிறார். அவர் துக்கமுகமாய் காணப்படுகிறார். அப்பொழுது ராஜா கேட்கிறார், நீ ஏன் துக்கமுகமாக இருக்கிற? உனக்கு சரீரத்துக்கு எந்த விதமான பலவீனமும் இல்லையே, ஏன் நீ துக்கமுகமாக இருக்கிறாய் என்று கேட்கிறார். அப்பொழுது அவர் சொல்கிறார், என்னை இங்கே சிறைபிடித்து தான் கொண்டு வந்தார்கள். என்னுடைய முன்னோர்களுடைய தேசமெல்லாம் அங்கே சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது ஐயா. நான் எப்படி அந்த தேசம் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கும்போது வழிபாட்டு ஸ்தலங்கள் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, அலங்கங்கள், கோட்டைகள், அரண்கள், காம்பவுண்டு சுவர்கள் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, நான் எப்படி இங்கே சந்தோஷமாக இருக்க முடியும் என்று. அப்பொழுது அவர் அந்த ராஜா, சரி நீ இப்போ என்ன சொல்கிறேன்? அப்பொழுது அந்த நெகேமியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஜெபிப்பான். முதலாவது உபவாசம் இருந்து அவன் என்ன பண்ணுறான்? ஜெபிக்கிறான். 4ஆம் வசனம் வாசிங்க. காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி முதலாவது அவன் ஜெபிக்கிறான். நான் என்ன ராஜாவிட்ட கேட்கணும், என்ன சொல்லணும்? ஜெபிக்கிறான். அவன் ஜெபம் பண்ணுறான், உபவாசம் இருக்கிறான், ஜெபம் பண்ணுகிறான். ராஜாவிட்ட கேட்குறான். இப்படி சொல்லும்போது ராஜா, உனக்கு என்ன காரியங்கள் வேணும்? பணம் வேணுமா, ஆட்கள் வேணும், எல்லாத்தையும் கொடுத்து போய் அவன் அலங்கத்தை 52 நாளுக்குள்ளாக கட்டி முடித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ்ராவின் புஸ்தகத்தில் பார்க்கும்போது 2ஆம் அதிகாரம், எஸ்ரா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பாபிலோனுக்கு கொண்டு போனவர்களுக்குள்ளே சிறையிருப்பிலிருந்து எருசலேமுக்கும் யூதாவில் உள்ள தங்கள் பட்டணங்களுக்கும் செருபாபேல், அந்த செருபாபேல் ஒருத்தர், யோசுவா, நெகேமியா, செராயா, ரெலாயா, மெர்தெகாய், இங்க பாத்தீங்களா மெர்தெகாய் வராரு, பில்சான், மிஸ்பார். இப்படி பார்த்துக்கும் போது அநேகருடைய பெயர்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானே, நீங்கள் தொடர்ந்து படிப்பீர்களானால் தானியலுடைய பெயர்கள் வரும், எல்லாருடைய பெயர் வரும். அங்கே அநேகர் சிறைப்பிடிப்பில் இப்போ இருக்கிறாங்க. இந்த சிறையிருப்பிலிருந்து இந்த மீண்டவர்கள் சிறையிருப்பின் காலங்களிலே எப்படி அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி தான் வரும். முதலாவது நாம் பார்த்தோம் நெகேமியா. சிறையிருப்பின் காலங்களிலே அவன் ஜெபிக்கிறான். ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறான். ஒரு விதமான ஒரு துக்கம் அவனை பிடித்திருந்தது, தேசத்தை குறித்த துக்கம். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்படாதபடி அழிந்து கொண்டிருக்கும் போது நமக்கு அந்த துக்கம் இருக்கிறதா? இவனுக்கு ராஜா சமூகத்தில் எல்லா சாப்பாடு கிடைக்கும், அதே சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கலாம்னு இல்லை அவனுக்கு. ஆனால் அவனுக்கு ஒரு பாரம், அந்த பாரத்தினாலே அவன் துக்கப்படுகிறான். அந்த பாரமும் துக்கமும் யாருக்கு இருக்கிறதோ அப்பொழுதுதான் சிறையிருப்பு மாறும். அந்த பாரமும் துக்கமும் இல்லாத வரைக்கும் என் பிள்ளை ரட்சிக்கப்படலை, என் புருஷன் ரட்சிக்கப்படலை, என் சொந்த பந்தங்க ரட்சிக்கப்படலை, அவங்க இன்னும் அந்த சிறையிருப்பில் பாவ சிறையில் இருக்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? நாம் ஜெபிக்க வேண்டும், அவர்களுக்காக நாம் உபவாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அதை தவிர நாம் எதையும் செய்ய முடியாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். சோத்திரம். இந்த மிருதகாயின் அனுபவத்தை நாம் பார்க்கலாமே.
எஸ்தரின் புஸ்தகம் நமக்கு எல்லாரும் நன்றாக தெரிந்த காரியங்கள் தான். ஆனாலும் கூட அதிலிருந்து நான் சில ரகசியங்களை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டு இருந்தான். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. ஆனாலும் அங்கே ஒரு பழக்கம் இருக்கிறது. இங்கே ராஜா தனக்கு வேண்டிய ஒருவனை மெயினாக ஒரு அதிகாரியா வைத்திருக்கிறார். அந்த ராஜாவுக்கு கீழே இந்த மொர்தெகாய் அடிமையாக கொண்டிருப்பட்டவன், சிறையிருப்பில் இருக்கிறான் இவன். அவர்கள் எல்லாரும் அந்த மெயினான ஒரு ஆள் இருக்கிறார, அவரை வணங்கணும், பூஜை பண்ணணும், நமஸ்கரிக்கணும். ஆமாம், இதை இந்த மனித வணக்கம் யூதர்களுக்கு கிடையாது. யூதர்கள் மனிதனை வணங்க மாட்டாங்க. அவர்கள் தெய்வத்தை மாத்திரம்தான் வணங்குவார்கள். மனுஷனை வணங்குவது ஒரு அருவருப்பான காரியம். எனவே மொர்தெகாய், நான் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன். இது ஆமானுக்கு ரொம்ப கோபமாகிடுச்சு. உடனே ராஜாவிட்ட போய் சொல்லி, ராஜா சரி உனக்கு என்ன அந்த யூத குலத்தையே அழிக்கணும்னு சொல்லிட்டான். யூத குலத்தையே அழிக்கணும். சரி அப்படின்னு எழுதி அனுப்பு. ராஜா முத்திரை போட்டு அனுப்பியாச்சு. முத்திரை மோதிரம் வச்சு போய் உலக நாடுகள் எல்லாம் 127 நாடுகளுக்கும் அனுப்பப்படுகிறது. இந்த கடிதம் வந்து சேரும்போது நீங்கள் யூதரெல்லாம் அழித்திருங்க, நிர்மூலமாக்கிடுங்க. இப்பொழுது நமக்கு தெரியும், அங்கே ஒரு சந்தர்ப்பத்தில் எஸ்தர் ராஜாத்தியாக போயிருக்கிறார். மொர்தெகாய் இதை அறிவிக்கிறார். இந்த சட்டம் வந்தவுடனே ஒரு மனிதனை வணங்காமல் இருந்தது நிமித்தம் எல்லா யூதருக்கும் அழிவு. உடனடியாக அங்கே எஸ்தருக்கு அறிவிக்கப்படுகிறது. எஸ்தர் சொல்லுகிறான், நீங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, நானும் ஜெபிக்கிறேன், உபவாசம் இருங்க. அவர்கள் ஜெபிக்கிறார்கள், உபவாசம் இருக்கிறாங்க. கத்த ஜெபத்தை கேட்டு காரியம் மாறுதலாய் முடியும்படி செய்தார். இல்லையா, சொல்லலாமா? எனவே ஒரு அடிமையாக இருந்தவன், சிறையிருப்பில் இருந்தவன் இங்கே இப்பொழுது எழும்பி நின்று அவனை வணங்கணும், நமஸ்கரிக்கணும். பெரியவங்களை ஒரு மதிக்க, ஒரு வணங்குறது வேற. அவர்களை விஷ் பண்ணுவாங்க, அவர்களுக்கு மரியாதை, அது வேற. வணங்கணுமா, சாட்சாங்கமாக கீழே விழுந்து வணங்கணும். மொர்தெகாய், அந்த மொர்தெகாய் குறித்து நமக்கு ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த கடைசி அதிகாரம் 10ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 3ஆம் வசனம், யூதனாகிய வாசிங்க, மொர்தெகாய் அகாஸ்வேருக்கு இரண்டாவதானவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமான சகோதரனுமாய் இருந்தது மண்டி, தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தார் எல்லாருக்கும் சமாதானம் உண்டாக பேசுகிறவனாக இருந்தான். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வந்துட்டாங்க. ஒரு அடிமையா இருந்தவன், அவனுடைய வைராக்கியம் அவனை காத்து. வைராக்கியம் இருக்கணுங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும். சோதரம், மனித வணக்கம் இருக்கக்கூடாது. அன்பு தெய்வ பிள்ளைகளை, அது மாத்திரமல்ல, 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 21. அந்நாட்களில் அரண்மனை வாசலில் உட்கார்ந்து இருக்கிற போது, மொர்தெகாய் அவன் ஒரு வாட்ச்மேனுங்க, வாட்ச்மேன். அவன் உட்கார்ந்து இருக்கும் போது வாசல் காக்கிற ராஜாவின் 2 பிரதானிகள் ஆகிய பிக்தானும் தேரேசும் அங்கே மெய்க்காப்பாளர்களாக இருக்கிறாங்க 2 பேரு ராஜாவுக்கு. அவனுங்களே என்ன பண்ணிட்டானுங்க, ராஜாவை கொல்ல பார்த்தாங்க. நல்லா கவனிக்கணும். ராஜாவை, வாட்ச்மேன் வேற, மெய்க்காப்பாளர் வேற. இவங்க ராஜாவுக்கு கிட்ட நிற்கிறாங்க, மெய்க்காப்பாளர்கள். இவன் வாட்ச்மேன். யாராவது உள்ளால போனால், யார், எங்கே போகிறீங்க, எதுக்கு போகிறீங்கன்னு போய் விசாரித்து ராஜாவிடத்துலையோ முக்கியமான ஆளுங்கள்ட்ட கேட்டு தான் உள்ளால் அனுப்பணும். இதுதான் அவனுடைய வாட்ச்மேனுடைய வேலை. இப்பொழுது 2 பேர் ராஜாவுடைய பிரதிநிதிகள், பிரதானிகள், ராஜாவுக்கு பாதுகாப்பாக இருக்கிறவர்கள் என்ன பண்ணுறாங்க, 2 பேர் ராஜா பேரில் ஒரு வர்மம் வைத்து
ஒரு காய்மாகாரமாக, ஒரு சூழ்ச்சியாக அவர் என்ன பண்ணுறாங்க, ராஜாவாகிய அகாஸ்வேரின் மேல் கை போட வகை தேடினால் அவனை கொல்லவே பார்த்துட்டாங்க. இது மொர்தெகாய்க்கு தெரிய வந்தபோது அதை உடனடியாக அவன் என்ன பண்ணினான், அவன் அதை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு அறிவித்தான். எஸ்தர் மொர்தெகாயின் பெயராலே அதை ராஜாவுக்கு சொன்ன உடனே இந்த காரியம் உண்மை என்று தெரிந்தபடினாலே அந்த 2 பேரும் தூக்கிலிடப்பட்டார்கள். ராஜா தப்பிச்சிட்டான். இதை மொர்தெகாய் தான் சொல்லி அனுப்பினார். ஐயோ, இந்த மாதிரி ஏதோ இவங்க கொல்ல பார்க்குறாங்கம்மா, பேசிக்கிறாங்கன்னு. இவன் அடிமையாக தானே வந்தான், பாபிலோனில் இருந்து, இஸ்ரேல் தேசத்திலிருந்து அடிமையாக கொண்டு போகப்பட்டவன். என்ன அடிமையாக தானே கொண்டு வச்சிருக்கிறீங்க, இந்த ஆமானுக்கு தானே முதல் இடம் கொடுத்துருக்குறீங்க, நீ எக்கேடுக்கட்டும் போயான் அவன் இருந்திருக்கலாம் அல்லவா. உண்மையாக இருந்தான், தன் வேலைக்கு உண்மையாக இருக்கிறவன். புரியுதா? தன் வேலையிலே உண்மையாக இருக்கிறவன். வேதம் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தன் காரியங்களிலே வேலைகளில் உண்மையாக இருக்கிறவன் அவன் நீசனுக்கு முன்பாக ராஜாவுக்கு முன்பாக நிற்பான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளவு ஒரு காரியம். எனவே ராஜா அன்றைக்கு தப்புவிக்கப்பட்டார். இது அந்த அவங்களுடைய டைரியில் எழுதப்பட்டிருந்தது. இந்த ஆமான் தூக்குமரம் செய்துவிட்டு மொர்தெகாயை கொல்ல வேண்டும் என்று இருக்கும்போது மறுநாள் தூக்குமரம் மாற்றப்படுகிறது. ராஜாவுடைய தீர்ப்பம் போய்விட்டது, யூதர்களை நீங்கள் அழித்து விடலாம் என்று. ராஜாவுக்கு இப்பொழுது தூக்கம் வரவில்லை. அவன் டைரியை எடுத்து புரட்டி பார்க்கிறான். அதான் நடபடிகளின் புஸ்தகம். பார்க்கும்போது என்னை கொல்ல வந்த 2 பேர் மொர்தெகாய் அடையாளம் காட்டி நான் அவர்களை தூக்கில் போட்டனே, இந்த மொர்தெகாய்க்கு ஏதாவது செய்யப்பட்டிருக்கிறதா பார்த்தா இல்லை. உடனடியாக மறுநாள் ஆமானை கூப்பிடுகிறான். ஆமான் தானே பெரிய ஆள். ஆமானே வாப்பா, இந்த ராஜா ஒரு மனுஷனை கனம் பண்ண விரும்பினால் அவனுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். உடனே ஆமான் பார்க்குறான், யாரையா ராஜா கனம் பண்ணுவார், என்ன தவிர இந்த ஆட்சி, இந்த அரண்மனையில் என்னை விடவும் பெரியவன் யாரும் கிடையாது, அப்போ எனக்கு தான் அந்த மரியாதை. உடனே என்ன சொல்கிறான், ராஜா கனம் பண்ண வேண்டிய மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ஆமான்னு சொல்கிறான், ராஜா உடுத்தி கொள்கிற வஸ்திரம் உடுத்தினையா, ராஜா ஏறுகிற கழுதையிலே அவரை குதிரையிலே ஏற்ற வேண்டும், அவர் சிரசிலே ராஜமுடி. 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எந்த அதிகாரம்? 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ராஜா உடுத்தி கொள்ளுகிற ராஜவஸ்திரம், ராஜா ஏறுகிற குதிரை, அவர் சிரசில் தரிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டுவரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ணுகிற மனுஷன் அவனை இப்படி அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி அப்படியே நகர வீதியிலே அப்படி உலாவரணும் யா, இதுதான் யா அப்படின்னு. உடனே ராஜா ஆமானை பார்த்து சொல்கிறாரு, சீக்கிரமாய் போய் நீ இந்த காரியத்தில் ஒன்றும் குறையில்லாமல் மொர்தெகாய்க்கு செய். இப்போதான் இவனுக்கு இடி விழுந்தது. நான் தான் ஏன் கனம் பண்ணுகிற மனுஷன் பார்த்தேன், இப்போ எனக்கு கீழே இருந்த மொர்தெகாயை, அவன் ஒரு அடிமை, அவனுக்கு அடிமைக்கு வந்த வாழ்வு பார்த்தீங்க, அடிமைக்கு வந்த வாழ்வு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு. அந்த ஆமான் மொர்தெகாய்க்கு செய்யப்பட்ட தூக்கு மரத்தில் இவன் நினைச்சிட்டு இருந்த பரிசு ஆமானுக்கு வராதபடி மொர்தெகாய்க்கு போய்விட்டது. மொர்தெகாய்க்காக ஆமான் செய்த தூக்கு மரத்திலே ஆமானையும் அவனுடைய பிள்ளைகளையும் மனைவி எல்லாரையும் தூக்கி போட்டாங்க. ஆமென். பார்த்தீர்களா, சிறையிருப்பில் இருக்கும்போது நாம் நல்லது செய்யணும், நல்லதே நினைக்கணும், நல்லதே செய்யணும். நம்ம கஷ்ட காலத்தில் நமக்கு தீங்கு செய்த மனுஷனுக்கு விரோதமாக ஒருபோதும் பேசாதுங்க. அவன் நல்லா இருப்பானா, என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு விட்டவன் நல்லா இருப்பானா சொல்லாதுங்க. அதுக்கு மாறா உங்களை அடிமையாக வச்சிருக்கிறவனுக்கு நல்லது செய்ய சந்தர்ப்பம் வரும்போது நல்லது செய்யுங்க. அல்லேலூயா சொல்லலாமா? நல்லது செய்யுங்க, உன் சிறையிருப்பு மாறும். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்தப்பட்டான். சிறையிருப்பை ஆண்டவர் அவனை விட்டு மாற்றினார். தானியேலின் புஸ்தகத்துக்கு வாங்க.
இவையெல்லாம் சிறையிருப்பில் இருக்கிறவங்க. தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. தானியேல் 1:8. போஜனத்தினாலும் கவனிங்க, இந்த தானியேலும் சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ 3 பேர் அங்கே இருக்கிறாங்க. தானியேலோடு 4வது ஆள். இவர்களும் சிறையிருப்பில் இருக்கிறார்கள். நல்லா கவனிக்க வேண்டும். அப்பொழுது அங்கே நல்ல சாப்பாடுங்க. இதில் விசேஷமாக ராஜ சமூகத்தில் நின்று பணியாற்றும்படியாக நல்ல வாலிபர்களை, நல்ல மனிதர்களை, வாலிபர்களை எல்லாரும் என்ன பண்ணான்? ராஜா தன்னோடு வைத்து கொண்டான், அரண்மனையிலே வைத்து கொண்டான். அப்படித்தான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ராஜ சமூகத்திலே தானியேலும் அவனுடைய கூட்டாளிகளும் ஆகிய எல்லாரும் அங்கே வர்றாங்க. அந்த 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீர்கள்னால், சோதரம் 3ஆம் வசனம் வாசிங்க. 1:3. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தாரிலும் துறை மக்களில் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் குற்றமும் இல்லாதவர்கள், அழகானவர்களும், சகல ஞானத்தில் தேறினவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், கல்வியில் நிபுணரும், ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களும் ஆகிய வாலிபர்களை கொண்டு சொன்னான். இவர்கள் எல்லாரும் கொண்டாடுறாங்க. இவங்களுக்கு நல்ல சாப்பாடு, ராஜா கொடுக்கிற மதுபானம், நல்ல சிறந்த மதுபானம் கொடுப்பாங்க. நல்ல கறி, முதல் தரமான கறி, இறைச்சி, ஆமாம், நல்ல வேற என்னென்ன உண்டு எல்லாம் கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. நல்ல சத்தான ஆகாரங்கள். ஏன்னா இவங்கெல்லாம் எப்படி இருக்கணும்? ராஜ சமூகத்தில் பணியாற்றணும், ரொம்ப புஷ்டியும் பசுமையாக இருக்கணும், படிக்கிற பிள்ளைங்க நல்லா சாப்பிடணும். ஏன் நிறைய பேர் ஃபெயில் ஆகுறாங்க, அரியஸ் வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உடம்புலையும் சக்தி இருக்காது, மூளையிலையும் சக்தி இருக்காது, ஆகாரம் புசிக்க மாட்டாங்க நேரத்துக்கு. இவங்களுக்கு அதனால தான் வேலை. ராஜா வந்து பார்ப்பான் போல இருக்கு, அவனை தட்டி பார்ப்பான் போல இருக்கு, உடம்பு நல்லா இருக்கிறானான்னு. இப்போ தானியேல் சொல்கிறான், ஐயா தயவு செய்து இந்த தானியேலுக்கு சாப்பாடு போடுறதுக்குன்னே ஒரு ஆளை வச்சுருக்கிறாங்க. இந்த ராஜாவுடைய மண்டபத்தில் வேலை செய்கிறவனுக்குன்னே சாப்பாடு ஆக்கிறதுக்குன்னு தனி ஆள். அந்த ஆள்கிட்ட போய் சொன்னான், ஏப்பா ராஜா வீட்டு சாப்பாடு நல்லது தான், அது எனக்கு வேண்டாம், அது என்னை தெய்வத்தை விட்டு தூரம் போக வைத்து விடும், என்னை தீட்டுப்படுத்தி விடும். எனவே நீ சாதாரண கீரை, மரக்கறிகள், காய்கறிகள் கொடு, பருப்பு கொடு, இதை போட்டு. எவ்வளோ ராஜா வந்து பார்த்தா உன் முகம் வாடி போயிருந்தேன்னா என்ன? இல்லை 10 நாள் சோதித்துப்பார். இந்த 10 நாள் சோதித்து பார்த்தா அடுத்தவங்களை விட நல்ல கறி, மீன், முட்டை, அப்படி பால் எல்லாம் சாப்பிட்டவனுங்களை விடவும் 10 மடங்கு இவன் சமர்த்தனாக இருந்தானா. ராஜ போஜனத்தினாலே தங்களை தீட்டுப்படுத்தக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இருக்கிற சிறையிருப்பு மாற வேண்டுமானால் நம்மை தீட்டுப்படுத்தக்கூடாது. சிறையிருப்பில் இருக்கும்போதும் நிறைய கிடைக்கும். அது மாதிரி அவன் சொல்கிறான், இதெல்லாம் என்னை தீட்டுப்படுத்தப்பா வேண்டான்னு சொல்கிறான் தானியேல், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ. அப்படி இருந்தபடினாலே பிரியமானவர்களே, அவருடைய வாழ்க்கையில் உயர்வை கண்டார்கள். ராஜா கண்ட சொப்பனத்துக்கு இவன் தரிசனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறான். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் கொண்டு போகிறார்கள். இதெல்லாம் நிறைய காரியங்களை நீங்கள் படித்து பார்க்க வேண்டும். சிறையிருப்பிலே அவர்கள் சும்மா இல்லை, சிறையிருப்பிலே அவர்கள் ஜெபித்தார்கள், சிறையிருப்பிலே அவர்கள், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் அங்கே ஜெபிக்கிறார்கள். இந்த பாருங்க, தானியேல் காலத்தில் நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்பனம் கண்டார். இப்போ சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லும்போது என்ன சொல்கிறான்? தானியேல் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் என்ன சொல்கிறாரு? பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அவர்கள் என்ன பண்ணுறாங்களாம்? ஜெபம் பண்ணாங்களாம். பிரியமான, உன் சிறையிருப்பு மாற வேண்டுமானால் நீ சிறையிருப்பிலே சாட்சியாக இருக்க வேண்டும். சிறையிருப்பிலே நீ ஒரு நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும்.
நீ தேவனுக்கு பிரியமான பிள்ளையாக உன்னை காத்துக்கொள்ள வேண்டும் சிறையிருப்பில். ஆமாம், நிறைய பேருக்கு சிறையிருப்பு என்பது கஷ்டம், துன்பம், வியாதி. என்ன ஆண்டவர் இந்த நிலைமையில தானே வச்சிருக்கிறாரு, நான் ஏன் நல்லது செய்யணும், ஏன் நான் ஜெபிக்கணும்? அப்படி இல்லை. நீ உன்னுடைய வேலையை நீ கரெக்டாக செய், உன் சிறையிருப்பு மாறும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். 6ஆம் அதிகாரத்திலே அங்கே ஒரு மனித வணக்கம் வருகிறது. 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது, ராஜாவை தவிர யாராவது 30 நாளும் விண்ணப்பமும் வேண்டுதலை செய்து அவன் சிங்கக்கபியில் போடணும். அதுக்கும் கூட அவன் அசையவே இல்லை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பார்க்கிறோம். அங்கே அவர்கள் என்ன பண்ணாங்க? அங்கே 3ஆம் அதிகாரத்தில் சிலை வணக்கம். சிலை வணக்கம், ஒரு பெரிய பொற்சிலையை நாட்டி அதை வணங்கணும், இல்லைன்னா உங்களை அக்கினியில் போட்டுருவேன். பரவாயில்ல, போட்டிக்கோ, சேதமாகல. அன்பு தெய்வ பிள்ளைகளை, இந்த பரிசுத்தவான்களை குறித்து பார்க்கும்போது சிறையிருப்பிலே அவர்கள் ஜெபித்தார்கள், தெய்வத்துக்கு பிரியமாக வாழ்ந்தார்கள். நாமும் கூட நம்முடைய சிறையிருப்பிலே தேவனுக்கு பிரியமாக நாம் வாழும்போது கர்த்தர் நம்முடைய சிறையிருப்புகளை மாற்றுவார். ஒரு காலத்தில் அந்த சிறையிருப்புல எல்லாம் மாறி வந்தாங்க. ஆமென். சிறையிருப்பு ஒரு நாள் மாறும். ஸ்தோத்திரம். இந்த சிறையிருப்பு மாறும்போது எப்படி மாறினது என்றே இவர்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. ஏனென்றால் ஆண்டவராகிய தேவன் கோரோசை ஏற்படுத்துகிறார். அந்த கோரேஸ் ராஜா ஆண்டவரை அறிந்தவன் அல்ல. அவனை ஏற்படுத்தி அவன் தேவனுடைய ஆலயம் கட்டுவதற்கு வேண்டிய நன்மைகளை செய்கிறான். அந்த அஸ்தரா ராஜா அவனை எழுப்பி அலங்கத்தை கட்டுவதற்கு வேண்டியது சொல்றார். இப்படியாக திரும்ப அலங்கம் கட்டப்படுகிறது, ஆலயம் கட்டப்படுகிறது. இவர்களெல்லாம் சிறையிருப்பிலிருந்து மீண்டு தங்கள் சொந்த தேசத்துக்கு போனார்கள். அதை நினைத்து பார்க்கும்போது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதை தான் நாம் வாசித்தோம். சங்கீதம் 126 எப்படி இருக்கிறதாம்? சங்கீதம் 126க்கு மறுபடி திருப்பிக் கொள்ளுங்கள். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது எப்படி இருக்குதுன்னா சொப்பனங்காண்கிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரத்தில் பேதுரு சிறைச்சாலையிலே கொண்டு போகப்படுகிறான். ஏரோது அங்கே யாக்கோபை பட்டயத்தினால் கொன்று விட்டான். இப்போது பேதுருவையும் கொல்வதற்கு சிறைபிடித்து விட்டான். அவன் சிறைச்சாலையிலே காக்கப்படுகிறான். 12ஆம் அதிகாரத்திலே சபையார் ஜெபிக்கிறார்கள் பிரியமானவர்களே. ஆனால் தூதன் அறையிலே போகிறான். வெளிச்சம் பிரகாசித்தது. அவனை தட்டி எழும்புகிறான். சங்கிலிகள் கலந்து விடுகிறது. உன் அறையை எடுத்து கட்டி உன் வஸ்திரத்தை போர்த்தி கொண்டு என் பின்னாலே வா. அங்கே வேதம் சொல்லப்பட்டிருக்கும், தூதனால் அங்கே கிரியை நடப்பிக்கப்பட்டதை பேதுரு ஒரு சொப்பனம் காண்கிறவனா நினைத்தானா. அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பு மாறும்பொழுது நீங்கள் சொப்பனம் காண்கிறது போல இருக்கும். உங்களால் கிரகிக்க முடியாது, உங்களால் அதை ஏற்க முடியாது. இப்படி என் வாழ்க்கையில் நடந்ததா, இது ஒரு அதிசயமா இருக்கிறதே என்று சொல்லும்படியாக செய்வார். ஏனென்றால் நீ உண்மை உள்ள மனிதன், நீ ஜெபிக்கிற மனுஷன், நீ தீட்டுப்படாத மனுஷன், நீ கர்த்தருக்கு பயந்த மனுஷன், நன்மை செய்கிற மனுஷன். இந்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் ஆண்டவர் சீயோனின் சிறையிருப்பை ஆண்டவர் திருப்பும் போது அது உங்கள் கண்களுக்கு ஆச்சரியமாக காணப்படும். தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கலாம். 126ஆம் சங்கீதம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினால் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகள் சொல்லிக் கொண்டார்களாம். மற்றவங்க சொல்லுவாங்க, ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று. ஆம், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். தெற்கத்தி வள்ளங்களை கர்த்தாவே, தெற்கத்தி வள்ளங்களை திருப்பது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம். நன்றாய் கவனிக்கணும். வடக்கு பக்கம் உயர்வு, தெற்கு பக்கம் தாழ்வான பகுதி. தெற்கத்தி வள்ளத்தை திருப்பும் போது வடக்கு பக்கம் மேலே ஏறி தண்ணி போகாது. புரியுதா? ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற அற்புதம் தெற்கே போகிறது, தண்ணி வடக்கே ஏறி போகிறதாக இருக்கும். அவ்வளோ அதிசயங்களை ஆண்டவர் செய்வார். அதனுடைய தான் இந்த வசனத்தினுடைய பொருள். ஆமென். தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்களை சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோடு நீ விதைக்கலாம்,
கம்பீரத்தோட அறுப்பாய். சிறையிருப்புக்கு போகும்போது கண்ணீரோடு தான் போனார்கள். ஐயோ, எங்கள் தேசத்தை விட்டு, பிள்ளைகளை விட்டு, பெற்றோரை விட்டு, நிலங்களை விட்டு, வீட்டை விட்டு, பயிர் நிலங்களை விட்டு, ஐயோ என்ன பண்ணுகிறது, கண்ணீரோடு. ஆனால் அங்கே போய் நீ தேவனுடைய பிள்ளையாக உன்னை காட்டும்போது கம்பீரத்தோடு அறுத்து கொண்டு திரும்பி வருவார்களாம். இல்லையா சொல்லலாமா? அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டு போகிறானாம், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். உங்களுடைய வாழ்க்கையில் அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுதுட்டு போகிறான். அது என்ன அர்த்தம் என்றால், ஒரு காலங்களிலே பிரியமானே எங்கள் வீடுகளிலெல்லாம் வைத்திருப்பார்கள். அதாவது பயர் வகைகள், இந்த நம்ம இதெல்லாம் இருக்கிற பாருங்க, கொள்ளு, எங்கள் ஊரில் காணம்னு சொல்லுவாங்க, உளுந்து, பயறு, இதெல்லாம் நிறைய கிடைக்கும் சீசனில். அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை நல்லா பத்திரப்படுத்தி வைப்பாங்க. சாம்பல் அதெல்லாம் போட்டு பூச்சி பிடிக்காமல் அழகாக பத்திரப்படுத்தி வைப்பாங்க. அடுத்த சீசன் வரும்பொழுது பிரியமானே அதை விதைக்க வேண்டும், அதை விதைக்க வேண்டும். விதைத்தால் அடுத்தது திரும்ப வரும். ஆனால் இப்பொழுது விதைக்க போகிறவன் அழுது கொண்டு போகிறான். ஏன் தெரியுமா? அங்கே பஞ்சம். இந்த பஞ்சத்தில் நான் போய் விதைக்கிறதா, இந்த விதையை பிள்ளைகளுக்கு ஆகாரமாக கொடுக்கிறதா என்ற ஒரு அங்கலாய்ப்பு. ஐயோ, நான் இதை விதைக்கிறேன், இது வருமா? காஞ்சி போய் கிடக்கிறது, நிலம் காஞ்சிருக்கு, மழை பெய்யல, ஆனால் நான் விதைக்க போகிறேன், விதைச்சா அது வளருமான்னு தெரில, அதோடும் பிள்ளைகளுக்கு கொடுக்கலாமா, ரெண்டும் இல்லாத ஒரு நிலைமையில் இவன் அழுது கொண்டு போகிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் திரும்ப அறுவடை பண்ணி கொண்டு வரும்பொழுது கம்பீரத்தோடு வருவானாம். பிரியமானே, எனவே நீ உன்னுடைய இப்பொழுது விதைக்கிற காலம் இது. நீ அழுது கொண்டு விதைக்கலாம், ஒருவேளை நீ அழுது கொண்டே நன்மை செய்யலாம், அழுது கொண்டே மற்றவர்களுக்காக ஜெபிக்கலாம். எனக்கு இவ்வளோ பாடு, உபத்திரம், வேதனை தான், ஆனாலும் கூட நான் அழுது கொண்டே மற்றவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பிரியமானே, சில நேரங்களில் காலமை எழும்புறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். ஆனாலும் கூட நாம் எழுந்து உட்கார்ந்து விட்டு மக்களுக்காக ஜெபிக்க வேண்டுமே, அந்த பாரம் நம்மை அழுத்த வேண்டும். நாம் அப்படி கண்ணீரோடு நாம் விதைக்கும் போது கம்பீரத்தோடு இருப்போம். நம்முடைய கண்ணீருக்கு பதில் உண்டு, நான் சிந்துற கண்ணீருக்கு பதில் உண்டு. எனவே உங்களுடைய சிறையிருப்பின் காலங்களை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதில் கர்த்தருக்கு பிரியமாக நீங்கள் வாழ்ந்து கொள்ள வேண்டும். யோசேப்பே நமக்கு தெரியும் அல்லவா, அவனை விற்று போட்டார்கள் சகோதரர்கள். இவன் இப்பொழுது விற்ற இடத்துல விலைக்கு வாங்கப்பட்டு வீட்டில் அடிமையாக இருக்கிறான். அங்கே ஒரு பாவ செயல் அவனை பிடிக்க வருகிறது. அவன் உதறிவிட்டு ஓடுகிறான். செய்யாத குற்றத்துக்கு அவனை ஜெயிலே போட்டார்கள். பரவாயில்லை, அங்கே போய் அவன் எதுவுமே வாதாடவில்லை, அதை சந்தோஷமாக அனுபவித்தான். அதன் பிறகு அவனுடைய வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா மருதகாயமால ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வருவான். எனவே கண்ணீரின் பாதை ஒரு காலத்திலே உன்னை உயர்த்தும். கண்ணீரின் பாதை உன்னை ஒரு காலத்திலே உன்னை மேலான நிலைமையில கொண்டு வரும். உன் சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றி உன்னை சிறந்திருக்க பண்ணுவார். ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். சிறையிருப்பை மாற்றுகிற தெய்வம், சிறையிருப்பின் அனுபவத்தில் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறீங்க ஸ்தோத்திரம். மிருதகாயை போல உண்மையுள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். மனித வணக்கம் வேண்டாம், உம்மை தவிர நாங்கள் யாரையும் வணங்கக்கூடாது அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தானியேல் ஆண்டவரே ராஜாவின் போஜனத்தினாலே தங்களை தீட்டுப்படுத்தக்கூடாது இருந்தார்கள் அப்பா. சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவை பார்க்கிறோம் ஆண்டவர். சிலை வணக்கம் இல்லை இல்லை, உண்மையான தெய்வத்தை விடவும் யாரையும் நாங்கள் வணங்க மாட்டேன். அக்கினி சூளையில் போடப்பட்டார்கள், ஆனாலும் கர்த்தர் அவர்களோடு கூட நின்று அவளை விடுவித்தார். தானியேலை சிங்கக்கபிலே போட்டார்கள், அங்கேயும் மனித வணக்கம் முடியாது என்று எதிர்த்த போது சிங்கக்கபிலே கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட். ஆண்டு உங்களை கைவிடவே மாட்டார், ஆண்டு உங்களை கைவிடவே மாட்டார். ஆமென். ஓ ஹல்லேலூயா. அன்பு தெய்வ பிள்ளையே, சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவுடைய ட்ரெஸ் ஆடைகள் கருகி போகவில்லை, அவருடைய தலைமயிர் புசுங்கவில்லை. கர்த்தர் காத்தார், உன்னையும் காப்பார். சிங்கங்கள் தானியேலை சேதப்படுத்தவில்லை. பரலோக பிதாவே, பிள்ளைகளை நீர் காத்து வழி நடத்தும். பரிசுத்த ஆவியானவர்
சிறையிருப்பை மாற்றுகிறவர் என்று சொல்லி பிள்ளைகளோடு பேசினேன். அவருடைய சிறையிருப்பு மாறட்டும். அவர்கள் சிறையிருப்பு மாறி தங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருக்க உதவி செய்யும். உடைய வரியை ஆயத்தப்படுத்தும் இயேசுவின் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.